வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மாவட்டம் எடாநாசம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எனது பேர் சாந்தி. எங்கள் வீட்டுக்கார் பேர் ஜெயக்குமார். அவர் கும்பகோணம் பக்கம் மன்னார்குடி கிளையில் ஓட்டுநராக பணிபுரிஞ்சாங்க. இவங்க கடந்த 2020 இறந்துட்டாங்க. இறந்தவங்க அவங்களுக்கு உடம்புல தண்டு வளர்த்துற பிரச்சனை. அதனால் நாங்கள் அந்த மாதிரி பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் கொட்டி காமிச்சு சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்துட்டாங்க. இறந்தப்போ என் பையன் 7ஆம் வகுப்பும் என் பொண்ணு 12ஆவது படிச்சுக்கிட்டு இருந்தா. படித்தப்போ இவங்க இறந்தனா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் கடன்லாம் வாங்கி சிகிச்சை பண்ணதுனால அவங்கெல்லாம் ஒரு மாதிரி எங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை குடிங்கிறது மாதிரி. இவங்க அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன். பக்கத்தில் யாராச்சும் இட்லி கேட்டால் இட்லி செஞ்சு கொடுத்துக்கிட்டு என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதில் இப்போ எனக்கு உடல்நிலையும் ரொம்ப அதிகமாக சரியில்லாமல் போகுது. என் பிள்ளைகளை மேலே படிக்க வைக்கவும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ஒரு பென்ஷன் ஒரு உதவி இருந்ததுன்னா நான் உடம்பை பார்த்துக்குவேன். எங்கள் வீட்டுக்காரையும் இழந்து என் பிள்ளைய என்னையும் இழக்கிற நிலமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு நீங்கள் தான் ஒரு வழி வகுக்கணும். அதோடு மட்டும் இல்லையா, அந்த மாதிரி இடைக்காலத்தில் பணியில் இருந்து இறக்குறவங்க குடும்பத்தை ஏதாச்சும் ஒரு கை கொடுத்து நீங்கள் உதவும் ஐயா. நீங்கள் தான் எல்லாம் பார்க்கணும்.